வெல்கம் டு திவ்யநிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அடை. இது மார்னிங் டிஃபனுக்கும் நைட் டின்னருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஃபில்லிங்காக நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருள்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ 1.5 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன், 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதனால் 2 தடவை கழுவிட்டு 2 மணி நேரம் போல் ஊறட்டும். இங்கே கொடுத்துருக்க அளவு ஒரு 12 தோசை வரும். ரெண்டு மணி நேரம் போல் அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இது தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இங்கே ஜாரில் 7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது காரம் அளவாக தான் இருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கணும், வாசனை நல்லாவே இருக்கும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். பெருங்காயம், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி குருணையாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்து இதோடு சேர்த்துடலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம அரைக்கிறப்பே சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்த்து நல்லா கலந்து வச்சுறேன். இது 1/4 மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே நான் சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் கொஞ்சம் பல்லாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கை வச்சு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடவே 1 கை அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். முருங்கைக்கீரை சேர்க்குறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் அந்த வெங்காயம்லாம் உடஞ்சி மாவோட மிக்ஸ் ஆகி வரும். நம்ம தோசை ஊற்றி எடுக்கிறப்ப தட்டாமல் இருக்கும். மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இங்கே கல் அடுப்பில் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடானதும் மாவு ஒரு கரண்டி ஊற்றிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கணும். ரொம்ப மெல்லிசாலாம் தேய்க்க முடியாது, கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இங்கே நான் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். நல்லா சுற்றியும் ஊற்றிட்டு தோசைக்குள்ளேயும் வர மாதிரி ஊற்றணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா பெரட்டி போட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். மறுபடியும் திருப்பி போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாறி வரணும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா வெந்து இந்த மாதிரி கலர் வந்துடணும். அவ்வளோதான், எடுத்துடலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க அளவு பார்த்திங்கன்னா ஒரு 12 தோசை வரும். இது 3லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது தேங்காய் சட்னி, அவியல், நாட்டு சர்க்கரையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அடை சாப்பிட்றதுக்கு ஓரத்தில் மொறுமொறுனும், நடுவில் சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.